விவசாயி மகிழட்டும், மாற்றங்கள் மலர்ந்து மகிழ்ச்சி பொங்கட்டும், குறைகள் மறைந்து நிறைகள் தலைக்கட்டும், பொய்மை ஒளிந்து வாய்மை ஓங்கட்டும், பகைமை அழிந்து அமைதி நிலவட்டும், சுயநலம் இறந்து பொதுநலம் பிறக்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் பெருநாளாம், தமிழர்களின் திருநாளாம். வீட்டில் வெள்ளை கிடைத்து, வாசலில் வண்ண கோலமிட்டு, தெருக்களில் நல்ல தோரணமிட்டு விழாவினை சிறப்பிப்பார். சூரியன் வில்லிலிருந்து எழும்போது பொங்கல் பானையிலிருந்து பொங்கும். இவ்வுலகிற்கே வெளிச்சம் தரும் சூரியனை வேண்டி வணங்கும் நாள் பொங்கல் திருநாள். இவ்விழாவன்று விளையாட்டு போட்டிகளும் கலை நிகழ்ச்சிகளும் களை கட்டும். உழவு இல்லை என்றால் இவ்வுலகமே இல்லை. உழவிற்கு துணை நிற்கும் மாடுகளுக்கு வண்ண கயிறிட்டு, கொம்பில் வண்ண சாயமிட்டு, உழவை நினைத்து பொங்கல் வைப்பார். இந்நாளில் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு நடைபெறும். கொம்பு வைத்த சிங்கங்களாய் சீறி வரும் காளைகளை அடக்கி வீர தமிழர்கள் விழாவினை சிறப்பிப்பர். 3 எழுத்தில் நன்றி கூறி, 5 எழுத்தில் வணக்கம் கூறி, 7 எழுத்தில் விடைபெறுகிறேன். நல்லா இருக்கியாடா? வாடா ரவி, நல்லா இருக்கேன்டா. நீ நல்லா இருக்கியாடா? நான் நல்லா இருக்கேன்டா. சரிடா ரவி, அதெல்லாம் விடுறா. இந்த பொங்கல் கொண்டாடுறாங்கல்ல, ஆமாடா, அது எதுக்குன்னு சொல்றா. சுழன்றும் இயற்கையினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலைன்ற மாதிரி நம்ம விவசாயிகளுக்கும் அவங்க பயன்படுத்துற காடுகளுக்கும் நன்றி சொல்ற விதமா தாண்டா அந்த பொங்கலை கொண்டாடுறோம். தை மாசம் முதலாம் நாள் பொங்கலிட்டு சூரிய பகவான வணங்குவாங்கடா. அதான்டா பொங்கல் திருநாள். சரிடா, மனிதர்கள் பொங்கல் கொண்டாடுறாங்க, அப்புறம் ஏன்டா மாட்டுக்கு பொங்கல் கொண்டாடுறாங்க? மாட்டுக்கு எதுக்கு பொங்கல் கொண்டாடுறாங்கன்னா, மாடுகள் நிறைய விவசாயத்துக்கும் நிறைய பயன்படுது, தொழிலுக்கும் நிறைய பயன்படுதுங்களா. அதனால அந்த மாடுகளுக்கு நன்றி சொல்ற விதமா தாண்டா மாட்டு பொங்கல் கொண்டாடுறாங்க. சரிடா, மாடு எப்படா விவசாயத்துக்கு உதவும் சொல்றா. அது மாடு எப்படி உதவும்னா, அதோட எருவை வயலுக்கு போட்டோம்னா அது நல்ல விளைச்சல் தரும்தான். அந்த இயற்கை விளைச்சல் மூலமா நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு நிறைய நல்லது இருக்குதா. ஆனா இப்ப எல்லாம் யாருமே அந்த எருவை அவ்வளோக்கா பயன்படுத்துறதுடா. பூராமே வேதி மருந்து, பூரா பூச்சிக்கொல்லியா இப்ப வந்துருக்குதா. அதை பயன்படுத்துறதுனால நம்ம மனிதனுக்கு நிறைய வியாதி வருதா. அது மட்டும் இல்லாம ஒட்டு விதையெல்லாம் நம்ம பயன்படுத்துறதுனால அதோட வாழ்நாள் சீக்கிரமே வளர்ந்துருக்கலாம். முதல்லாம் நெல் 150 நாளுக்கு அப்புறம் தான் வருது. இப்ப 100 நாள்லயே வந்துடுது, இல்லைன்னா 90 நாள்லயே வந்துருக்கலாம். இப்படி இந்த தாவரங்களுக்கு எவ்வளவு வயசு குறையுதோ அதே மாதிரி நம்ம மனிதர்களுக்கும் வயசு குறையுதா. இப்படி குறைகிறதுனால நம்ம வாழ்வாதாரம் பாதிக்குதுங்களா. இந்த இயற்கை விவசாயத்தை தான் இனிமே பயன்படுத்தணும். என்ன சொல்ற? சரிடா நண்பா, விவசாயம் காப்போம், இயற்கையை நேசிப்போம். நன்றி, வணக்கம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையனானே என்ற பவனந்தி முனிவரின் வரிகளுக்கு இணங்க பழமைக்கு நன்றி செலுத்தி புதுமையை வரவேற்கும் நன்னாளாக கொண்டாடப்படுகிறது போகி திருநாள். இத்திருநாள் மார்கழி மாதத்தின் இறுதி நாளில் கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தன்று மக்கள் தமது வீட்டுகளில் உள்ள பழைய பொருள்களை எரித்து தமது பழைய எண்ணங்களையும் மறந்து தமது வாழ்க்கையை புதியதாக தொடங்குகின்றார்கள். இதே போல நாமும் நமது பழைய கசப்பான எண்ணங்களையும் இப்போகி திருநாளில் மறந்து நமது வாழ்வை புதியதாக தொடங்குவோம். என்னதான் நமது பாரம்பரியம் நமக்கு முக்கியமானதாக இருந்தாலும் சுற்றுப்புற சூழலும் இயற்கையும் நமக்கு முக்கியமே. ஆதலால் இந்த போகி திருநாளில் நாம் நெகிழி குப்பைகளை அதிக அளவில் எரிப்பதை தவிர்த்து சுற்றுச்சூழலுக்கு தீங்கு ஏதும் விளைவிக்காதபடி போகியை கொண்டாடுவோம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற வள்ளுவனின் வரிகளுக்கு இணங்க உலகுக்கே உணவளிக்கும் உழவனை போற்றும் நன்னாள் பொங்கல் திருநாளாகும். நன்றி மறப்பது நன்றன்று என்ற வள்ளுவனின் வரிகளுக்கு இணங்க உழைக்கும் மக்களின் இயற்கை தெய்வமாக கருதப்படும் கதிரவனுக்கும் உழைக்க உற்ற துணை செய்த விலங்கினங்களுக்கும் நன்றி செலுத்தும் நாளே மாட்டு பொங்கலாகும். விழித்து கொண்டிருக்கும் போதெல்லாம் உழைத்து கொண்டிருப்பவன் தான் விவசாயி. அத்தகைய விவசாய குடும்பங்கள் என்றைக்கு வறுமை கோட்டிற்கு மேல் வருகிறதோ அந்நாளே இந்தியா வல்லரசாகும் நாள். அன்பு பொங்க, ஆசை பொங்க, இன்ப பொங்க, இனிமை பொங்க, என்றும் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி பொங்க. பொங்கலோ பொங்கல். உங்கள் அனைவருக்கும் எனது பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தமிழர்களின் பொங்கல் திருநாள் இது. தமிழர்களின் வாழ்வுரிமை உருவாக்கப்படும் திருநாள் இது. வீரம் பிறந்த மண்ணிலே மிரட்டி வரும் காளைகளை விரட்டி அடிக்கும் வீரத்தமிழர் திருநாள் இது. வீரம் பிறந்த மண்ணிலே மிரட்டி வரும் காளைகளை விரட்டி அடக்கும் வீரத்தமிழர் திருநாள் இது. பொங்கலோ பொங்கல் என சொல்லும் போதே மனம் சந்தோஷப்படும் திருநாள் இது. உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.